வெறுப்பின் சந்தையில் அன்பின் கடையை திறக்கிறேன் என்று வெறுப்பு அரசியலுக்கு எதிராக குரல் கொடுத்து வரும் இந்தியாவின் எதிர்கால நம்பிக்கைக்குரிய முகம் ராகுல் காந்தியின் பிறந்த தினம் இன்று. நேரு குடும்பத்திலிருந்து 4வது தலைமுறையாக பிரதமர் பதவியை அலங்கரிக்கும் வாய்ப்புள்ள தலைவர், புன்னகையால் அன்பை விதைப்பவர். பப்பு என்று எதிர்கட்சிகளால் விமர்சிக்கப்பட்ட போது கூட தனது தலைமையால் அதற்கு பதிலடி கொடுக்கும் மாண்பினை தனது தொண்டர்களுக்கும் கட்சி கொடுத்த தலைவர். மதவாத சக்திகளிடமிருந்து இந்த நாட்டை மீட்டெடுக்கும் தேவ தூதுவனை போல இப்போது எதிர்கட்சிகளின் ஒற்றை நம்பிக்கையாக விளங்கி வரும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி பிறந்த தினம் இன்று. இந்திரா காந்தியின் பேரன், ராஜீவ் காந்தியின் மகன், காங்கிரஸ் கட்சி எதிர்காலமாக கருதும் ராகுல் காந்தி 1970 ஆண்டு ஜூன் 19 பிறந்தார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர். கடந்த 2019 ஆண்டு உத்தரப்பிரதேசத்தின் அமேதி, கேரளாவின் வயநாடு ஆகிய தொகுதிகளில் போட்டியிட்டு வயநாடு தொகுதியில் மட்டும் வெற்றி பெற்று லோக்சபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் இன்றைய நம்பிக்கைக்குரிய முகமாக, அந்த கட்சியின் முக்கிய தலைவர்களுள் ஒருவராகவும் விளங்கி வரும் ராகுல் காந்தி கடந்த 9 ஆண்டுகளாக மோடி என்கிற அசுர சக்திக்கு எதிராக களமாடி வருகிறார். எண்ணற்ற விமர்சனங்களை ஆரம்பத்திலிருந்து சந்தித்து வந்தவரை இப்போது வழக்குகள் வழியாக அவரை முடக்க நினைக்கிறது மத்தியில் ஆளும் பாஜக கட்சி. டெல்லியில் பிறந்த இவர் பெரும்பாலான தனது குழந்தை பருவ காலத்தை டெல்லி மற்றும் டேராடூனில் கழித்தார். இவர் பள்ளி காலத்தில் பொது இடங்களில் பெரும்பாலும் தோன்றவில்லை. ஆரம்ப பள்ளி கல்வியை டெல்லி மற்றும் டேராடூனில் கற்றார். பின்னர் பாதுகாப்பு காரணங்களுக்காக வீட்டிலிருந்தே கல்வி கற்றார். செயின்ட் ஜோசப் கல்லூரியில் இளங்கலை பட்டம் பெற்றார். உலக அளவில் புகழ்பெற்ற ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் சென்றார். பின்னர் அவரது தந்தை கொல்லப்பட்டதை அடுத்து புளோரிடாவில் உள்ள ரோலிங் கல்லூரிக்கு பாதுகாப்பு காரணங்களுக்காக மாற்றப்பட்டார். கேம்பிரிட்ஜில் எம்ஃபில் முடித்தார். லண்டனில் ஒரு மேலாண்மை ஆலோசனை நிறுவனத்தில் தனது முதல் பணியை துவக்கினார். பின்னர் இந்தியா வந்து ஒரு நிறுவனத்தை துவங்கினார். படிப்பு காலம் முதல் பணி செய்த காலம் வரை தான் ஒரு செல்வாக்கு மிக்க குடும்பத்தின் வாரிசு என்பதை அடையாளப்படுத்திக் கொண்டதே இல்லை. காங்கிரஸ் கட்சிக்கு இளம் ரத்தம் வேண்டும். அதுவும் நேருவின் குடும்பத்திலிருந்து ஒருவர் காங்கிரஸ் கட்சிக்கு வந்தால் மீண்டும் காங்கிரஸ் கட்சி புத்துயிர் பெறும் என்று காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் பலரும் சோனியா காந்தியிடம் கோரிக்கை வைக்க, அரசியல் காரணங்களால் தனது கணவர் இழந்த நிலையில் தனது மகனையும் அரசியல் களத்திற்குள் கொண்டு வர முடிவெடுத்தார் சோனியா. அன்னையின் ஆசையோடு 2004 ஆண்டு அரசியலுக்குள் வந்தார். அமேதி தொகுதியில் போட்டியிட்டார். 2009 மற்றும் 2014 ஆகிய தேர்தல்களிலும் அதே தொகுதியில் வெற்றி பெற்றார். காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவராக 2013 ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார். முன்னதாக அவர் பொதுச் செயலாளராக இருந்தார். 2014 காங்கிரசின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு இவர் தலைமை வகித்தார். அப்போது 44 தொகுதிகளில் மட்டுமே காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. இதனால் ராகுலின் தலைமை மீது விமர்சனம் வைக்கப்பட்டது. அதை புறந்தள்ளி தொடர்ந்து தனது பணியை கட்சிக்குள் செய்து கொண்டே வந்தார். பின்னர் தலைவராகி வழிநடத்திய 2019 ஆண்டு தேர்தலிலும் காங்கிரஸ் 52 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. எதிர்கட்சி அந்தஸ்தையும் இழந்தது. அப்போதுதான் ராகுல் சோகத்தை தழுவினார். மதவாதத்தையும் வெறுப்பு பிரச்சாரத்தை முன்வைத்து பாஜகவினர் தேர்தல் பிரச்சாரம் செய்த நிலையில் அனைவரையும் அரவணைத்து மதவாத சக்திகளுக்கு எதிராக களம் கண்ட தன்னை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற வருத்தம் அவர் மனதில் ஏற்பட்டது. அந்த தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று தலைவர் பதவியில் இருந்து விலகினார். அதன் பிறகு ராகுலின் அரசியல் முதிர்ச்சியை எதிர்கட்சிகள் மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களே கண்டு வியந்தனர். ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்றத்தில் ராகுல் உரையாற்றினால் அந்த பேச்சில் அனல் பறந்தது. பேச்சில் கில்லியான பிரதமர் மோடியே ராகுலின் பேச்சை கண்டு அதிர்ந்து போனார். அடிக்கடி வெளிநாடுக்கு பறந்து விடுவார் என்று விமர்சனம் வைத்து வந்த நிலையில் வெளிநாடுகள் with high technology embedded in them. So the system will probably look different, but the end result would be similar, that we would compete with China and you would see made in China and you would see made in India. Can you do it without more Chinese investment?
Is there Yeah, I enough think- money coming in from elsewhere? Yeah, no, that's where the India-US relationship should be looking. I mean, that to me is what the conversation should be about. How do we build this alternative production system, alternative manufacturing system? And I think there's a lot of interesting things there because of our size, because of data, because of our technological capabilities, your technological capabilities. So I think the strengthening of the bridge between the United States and India and the widening it, taking it from a 2-lane highway to a 10, 15, 20-lane highway is how I think about it. உள்ள ஊடகங்களை சந்தித்து இந்தியாவில் நடக்கும் அரசியல் விவகாரங்களை வெளிப்படுத்த துவங்கினார். அது மோடி அரசுக்கு பெரும் பின்னடைவாக மாற ஆரம்பித்தது. குறிப்பாக ராகுல் காந்தி 2022ஆம் ஆண்டு நடத்திய பாரத் ஜோடோ யாத்ரா காங்கிரஸ் கட்சிக்கு புது ரத்தம் பாய்ச்சுவதாக இருந்தது. அதில் பேசிய ராகுல் காந்தி வெறுப்பின் சந்தையில் அன்பின் கடையை திறக்கிறேன் என்று கூறினார். வெறுப்பை வைத்து அரசியல் களத்தில் களமாடிய பாஜகவுக்கு ராகுலின் இந்த வார்த்தை உறுத்தலை ஏற்படுத்தியது. மோடியை பற்றி குஜராத்தில் அவர் பேசிய பேச்சுக்களை வைத்து அவதூறு வழக்கை குஜராத் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. அந்த வழக்கில் அவருக்கு 2 ஆண்டுகள் தண்டனை கிடைக்க நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை இழந்தார் ராகுல். அவரது குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க கூடாது என்பதற்காக ஆளுங்கட்சியினர் நடத்திய சதி என்று பலரும் விமர்சித்தனர். ராகுலின் குரலை நாடாளுமன்றத்தில் நசுக்கினார்கள். அடுத்த கணமே காங்கிரஸ் கட்சியை கர்நாடகாவில் கரை சேர்ப்பேன் என்று கால்கள் திருப்பினார் கர்நாடகா பக்கம். பட்டி தொட்டி எங்கும் அவர் கால்கள் நடந்தது. பாட்டி முதல் பள்ளி குழந்தைகள் வரை அனைவரையும் அன்பின் கரங்களால் அரவணைத்தவர். அந்த தேர்தல் முடிவு ராகுலின் தலைமைக்கு மீண்டும் ஒரு மகுடத்தை கொடுத்தது. காங்கிரஸ் கட்சி அதீத பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. அடுத்து நடக்க உள்ள 5 மாநில தேர்தல்களிலும் பாஜகவை அப்புறப்படுத்துவேன் என்று சூளுரைத்தார். நீங்கள் மோடிஜியை கடவுளுடன் உட்கார வைத்தால் பிரபஞ்சம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை அவர் கடவுளுக்கு விளக்குவார் என்று ராகுல் சொன்ன கூற்றை பாஜகவினரால் கடந்து செல்ல முடியவில்லை. சாமானியர் ஒருவர் பிரதமரானதை ராகுலால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்று பாஜகவினர் ராகுலை நோக்கி குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். ஆனால் இன்று சாமானியர்களின் குரலாகவும் அவர்கள் கரம் பற்றி நடப்பவராகவும் ராகுல் மட்டும் கண்ணுக்கு தெரிகிறார். இந்தியாவின் எதிர்கால நம்பிக்கையாகவும் அவர் மட்டுமே மிளிர்கிறார். அந்த நம்பிக்கை நாயகனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்வதில் பெருமை அடைகிறோம். Remember that. You will never, ever in your entire life rule over the people of Tamil Nadu. It cannot be done. You will never, ever in your life rule over these other people. Please. मैं तमिल हूँ ना.